அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 38/2024 வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்க சென்செக்ஸ் இது மூணுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நேற்று யூஎஸ் மார்க்கெட் வந்து என்னாச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 0.59% வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. S&P 500 வந்து ஃப்ளாட்டாக முடிச்சிருக்கான் 0.0%. நேற்று எங்கே முடித்தானோ அதே இடத்துல என்றைக்கு முடிச்சிருக்கிறான். நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.13% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு கன்சால்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாஸ்டாக் வந்து 0.13% நெகட்டிவாக முடிச்சிருக்கிறது மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேங்க. ஏனென்றால் நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, இன்விடியா ரிசல்ட் வந்துச்சுன்னு. இவன் தான் வந்து நாஸ்டாக்லேயே ஹெவி வெயிட்டு. இவன் 6.5% கீழே விழுந்துமே உங்களுக்கு நாஸ்டாக் வந்து வெறும் 0.1% தான் விழுந்திருக்கு. 0.13% தான் விழுந்திருக்கு அப்படின்னா அது மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில டேட்டாஸ்லாம் வந்துருந்துச்சு. யூஎஸில் ஜிடிபி டேட்டா வந்துச்சு, அது வந்து பாசிட்டிவாக வந்துருச்சு. அதே மாதிரி ஜாப்ஸ் டேட்டாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் வந்துருச்சு. இப்போ இருக்க பிரச்சனையே ரெசஷன் வந்துருமோ, அச்சச்சோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வேறு இவங்க கம்மி பண்ண மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பயம் தான் எல்லா இடத்துக்குமே இருக்குது. நேற்று வந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஈஸ் அவுட் பண்ணி விட்டுருச்சு. இன்றைக்குமே அங்கே வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வர வேண்டியிருக்கு. உங்களுக்கு வந்து இந்த கோர் பிசி ப்ரைஸ் இண்டெக்ஸ்லாம் வரப்போகுது. இதை பொறுத்துமே இன்றைக்கி நைட்டுமே மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நேற்று வந்த டேட்டா பாசிட்டிவாக வந்திருக்கிற நிலமையில் இவன் நெகட்டிவாக வர்றதுக்கு பெரிய வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது. எல்லாமே கோரிலேட்டட் தான். அதனால் இன்றைக்கி வர டேட்டாவும் மோஸ்ட்லி பாசிட்டிவாக தான் வரும். அண்ட் மார்க்கெட் வந்து அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணாது. இதுக்கப்புறம் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபெட் மீட்டிங் அப்போ தான் ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் ஸ்லைட்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ் கன்சல்டேஷன் அந்த மாதிரி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பெரிய சிக்னிஃபிகண்ட்டான மூவ் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து எதிர்பார்க்க முடியாது. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வேறு இன்னொரு ஒரு மாதம், ஆகஸ்டா செப்டம்பர் நவம்பரில் தான் எலெக்ஷன் வருது. இன்னும் 2 மாதம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே கண்டிப்பாக மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம அதை பார்த்துப்போம். நேற்று கதையை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். அண்ட் யூஎஸோட விக்ஸ் பாருங்கள் 8% கீழே விழுந்திருக்கு. உங்களுக்கு என்விடியாக்காக மேலே போனால் திருப்பி ரிசல்ட் வந்தோடனே திருப்பி கீழே வந்துடும் நல்ல பையனா. அகைன் ஒரு 15 ரேஞ்சில் இருக்குது. இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தியன் ஏடிஆரை பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்தியன் ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்ஃபோசிஸ் வந்து 0.87% பாசிட்டிவ், ஐசிஐசிஐ வந்து 0.8% பாசிட்டிவ், விப்ரோ வந்து 1.26% பாசிட்டிவ், HDFC 0.25% பாசிட்டிவ். இதுவே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ஐசிஐசிஐ நெகட்டிவ், ஆனால் அங்கே பாசிட்டிவ், HDFC இதை விட அங்கே பாசிட்டிவ், இன்ஃபோசிஸ் இதை விட அங்கே பாசிட்டிவ், விப்ரோவும் இதை விட அங்கே பாசிட்டிவ். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏடிஆரில் ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது தென்படுது. ஸோ இதுவுமே மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். யூஎஸ் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக தான் இருக்குது, ஏடிஆரும் பாசிட்டிவாக தான் இருக்குது. அடுத்து உங்களுக்கு வந்து எஃப்ஐடிஏ டேட்டா உங்களுக்கு வந்து என்எஸ்சி வெளியிட்ட சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஏஏ எஃப்ஐஏ 2 பேருமே பைங்கில் தான் இருக்காங்க. அண்ட் எஃப்ஐஏ வந்து ஒரு 3200 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் என்எஸ்டிஎல் வெளியிட்ட டேட்டாவில், அதாவது செபி வெளியிட்ட டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 547 கோடிக்கு வந்து அவங்க செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சின்ன ஃபிகர் தான், அதனால் ஒன்றும் பெரும் பிரச்சனை இல்லை. அண்டு வந்து இந்த என்எஸ்டிஎல் ரிப்போர்ட் படி வந்து பார்த்திங்கன்னா பல நாட்கள் அவங்க பையிங்கில் தான் இருந்திருக்காங்க. ஸோ நேற்று மந்த்லி எக்ஸ்பைரி, அதனால் மேபி செல் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு வந்து இவங்க என்எஸ்டிஎல் வந்து கொடுக்குறதில்ல டிஏஐக்கு, அதுக்கு நம்ம வந்து இவங்க கொடுக்குறதே எடுத்துக்கலாம், இந்த டேட்டாவை தான் எடுத்துக்க முடியும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவிட்டியும் இல்லாமல் பெரிய நெகட்டிவிட்டி இல்லாமல் மிக்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் இப்போ கரண்ட்டாக வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே இங்கே பார்த்திங்களா பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு யூரோப்பியன் மார்க்கெட்டில் பொலிவிழந்து காணப்படுகிறது, ரொம்ப பயங்கர ஃப்ளாட்டாக இருக்காங்க. அடுத்து அப்படியே நீங்கள் வந்து ஜப்பான் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கான், காஸ்பி பாசிட்டிவாக இருக்கான். ஸோ ஏஷியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக தான் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸுமே பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் இப்போதைக்கு நீங்கள் கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா 25,290 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ நிஃப்டியோட நெக்ஸ்ட் மந்த் ப்ரீமியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று முடியும் போது 270ங்கிற ரேஞ்சில் தான் முடிஞ்சிருந்தான். இப்போ 290 ட்ரேட் ஆகிறான்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்டுக்கு பக்கமாக வந்து கேப் அப் அப்படிங்கிறது நிஃப்டி காட்டுது. வெறும் ஜஸ்ட் 20 பாயிண்ட் கேப் அப் தான். எல்லாமே பாசிட்டிவாக இருந்தாலுமே கேப் அப் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது நல்லதும் கூட தான். ஏன்னா பெரிய கேப் அப் ஆச்சுன்னா பெரிய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வராது. அண்ட் இன்றைக்கி நான் ஒரு ட்ரெண்டிங் டே எதிர்பார்க்குறேன். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே ட்ரெண்டிங் டே எதிர்பார்க்குறேன். என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பைரி டேலாம் முடிச்சு வர அடுத்த நாள் வந்து ஒரு ட்ரெண்டிங் டேயாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் அதை பல தடவை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்குமே ஒரு ட்ரெண்டிங் டே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி அது மேலே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அதை பார்ப்போம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா அகைன் இங்கே பாருங்கள், தொடர்ந்து 2 நாளாக நேரோ சிபிஆர் தான் சிக்னிஃபிகண்ட் மூவை வந்து மார்க்கெட் மேக் பண்ணிடுச்சு. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு 99 பாயிண்ட் மேலே போயிருக்காங்க. உங்களுக்கு இதுதான் ஓப்பனிங் அப்படின்னா ஓப்பனிங்லேருந்து க்ளோஸுக்கு பாருங்கள் 0.5%, 130 பாயிண்ட் மேலே ஏறி இருக்கான். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரெண்டிங் மூவ் தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி நிஃப்டியில் வந்திருக்கிற சிபிஆர் வந்து அசனிங் சிபிஆராக வந்திருக்கு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 6,100க்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கான். இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ இன்றைக்கி சிபிஆரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா
ஒரு மீடியம் சிபிஆர். இதை வந்து வைடு சிபிஆர்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க, இது வந்து வைடு சிபிஆர் தான், மீடியம் சிபிஆர்லாம் இல்லை, கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ரொம்ப பெரிய வைடு சிபிஆர்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்ன மீடியம் சிபிஆர்னு சொல்ல முடியாது, ரெண்டு கடையில் இருக்க ஒரு சிபிஆர். ஸோ இது வந்து அசனிங்காக இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து ரெண்டு வாய்ப்பு தான் இருக்குது மார்க்கெட்டுக்கு. ஹை ப்ராபபிள் ட்ரேட் அப்படிங்கிறது ஒன்று மார்க்கெட் மேலே போகணும், ஆர் கீழே ஃபால் வந்துட்டு மேலே போகணும். இது ரெண்டு தான் பாசிபிலிட்டி. ஸோ மேலே போகும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் R1லேருந்து ட்ரெண்ட் ஆச்சுன்னா அந்த ட்ரேடை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் உங்களுக்கு என்ன தான் உங்களுக்கு இது மீடியம் சிபிஆர் இருந்தாலுமே இதுதான் ப்ரீவியஸ் டே ஹைன்னு வச்சுக்கங்களேன். இந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கும் R1க்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி ஒரு எப்படி சொல்கிறது, பெரிய மூவ் வராது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான இன்டர்பிரேஷன். ஆனால் அந்த இன்டர்பிரேஷன் வந்து பார்த்திங்கன்னா பல ஃபேக்டர்ஸால் வந்து நல்லிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மந்தோட ஃபஸ்ட் டே அண்ட் உங்களுக்கு நேற்று தான் எக்ஸ்பீரியன் முடிஞ்சிருக்கு, குளோபல் மூமெண்டம் எல்லாமே வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்குது, ஏடிஆர் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்களால் மேபி இன்றைக்கி ஒரு அப்சைட் ட்ரெண்டிங் தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். பட் உங்களுக்கு சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும், ஒன்று மார்க்கெட் மேலே போகணும், அது கீழே வந்தாலுமே அது ரெக்கவர் ஆகி மேலே போகணும் அப்படிங்கிறதான் சொல்லுது. ஸோ S1 ரிவர்சல் இஸ் ஹை ப்ராபபிள் ட்ரேட், அசனிங் சிபிஆர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ப்ரைஸ் சிபிஆர்லேருந்து R1 வரைக்கும் போகிறதுமே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். ஆனால் R1க்கு மேலே R2 வரைக்கும் போகிறது அது ஒரு லோ ப்ராபபிள் ட்ரேட். ஸ்டான்ஸ் இருந்தாலுமே அது லோ ப்ராபபிள் ரேட் தான். ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது உடனே ஒரு சின்ன ஃபால் வந்து சிபிஆர்லேருந்து ரிவர்ஸ் எடுத்து மேலே போகுதுன்னா இட் இஸ் அ வெரி வெரி ஹை ப்ராபபிள் ரேட். கண்டிப்பாக மார்க்கெட் வந்து R1 வரைக்கும் போகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடுவோம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஃபுல் கன்சல்டேஷன் மோடில் தான் இருந்தான். அங்கே போனால் இங்கே போனால் கடைசியாக ஆனால் முடிக்கும்போது பாருங்கள் ஃப்ளாட்டாக முடிச்சிருக்கான், விச் மீன்ஸ் அவன் கன்சாலிட் ஆகிருக்கான்னு அர்த்தம். இதுதான் வந்து நேற்று வந்த சிபிஆர். நேற்று வந்து ட்ரெண்டிங் நேரோ சிபிஆர் வந்துருந்துச்சு. ப்ரைஸ் பாருங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து சிபிஆருக்கு மேலேயே தான் முடிச்சிருக்கான், இன்னும் கொஞ்சம் மேலே முடிச்சிருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய சிபிஆரை க்ரியேட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். அகைன் பார்த்தீங்களா உங்களுக்கு நேரோ சிபிஆர் தான் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆயிடுவான். ஏன்னா நேரோ சிபிஆர் வந்து ட்ரெண்ட் ஆகலைன்னா அடுத்த நாள் மோஸ்ட்லி ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பல ஃபேக்டர்ஸும் நான் சொன்ன மாதிரி ட்ரெண்டிங்கை தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து கொஞ்சம் அசெண்டிங்காக இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்த தாண்டி R1 தாண்டான்னு வைங்களேன், பயங்கரமாக ட்ரெண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஃபார்ம் ஆக போகிற R1 கிட்ட இருந்தால் நேற்று வந்து ப்ரைஸ் ரிவர்சலும் ஆயிருக்கு. ஸோ மோஸ்ட்லி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் நீங்கள் ட்ரெண்டிங் ட்ரேட்ஸ் தான் எடுக்கணும். ஒன்று R1 ட்ரெண்டிங் ஆர் S1 ட்ரெண்டிங், இது ரெண்டு தான் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த S1 கிட்ட பாருங்கள் மார்க்கெட் ஆல்ரெடி வந்து 2-3 தடவை வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு, சப்போர்ட் எடுத்துருக்கிறான். ப்ரைஸை வந்து அக்ரெசிவ் பையர்ஸ் நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் அக்ரெசிவ் பையர்ஸ் இருக்காங்க 51,000 ரேஞ்சில். நிஃப்டியில் எப்படி 25,000 அக்ரெசிவ் பையர்ஸ் இருக்காங்களோ பேங்க் நிஃப்டியில் 51,000 இருக்கிறாங்க. இவங்க வந்து ப்ரைஸை பயங்கரமாக மேலே ஏற்றுறாங்க. ஸோ இன்கேஸ் அகைன் ப்ரைஸ் S1 கிட்டே இருந்து வந்துச்சுன்னா அப்போவும் அக்ரெசிவ் பையர்ஸ் வந்து ஆக்ட் ஆனாங்கன்னா S1லேருந்து R1 வரைக்கும் போகிற ட்ரெண்டிங் டே கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதையுமே நீங்கள் பார்த்துக்கலாம், ஏன்னா இது கொஞ்சம் அசனிங் சிபிஆராக இருக்கிறதுனால லைட்டாக தான் அசனிங் சிபிஆராக இருக்குது. பட் இந்த இடத்துல அக்ரெசிவ் பையர்ஸ் இருக்கிறதுனால மேபி ப்ரைஸ் ஏற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் மார்னிங்கே வந்து ப்ரைஸ் R1 தாண்டி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ S1 ரிவர்சல் ஆகி R1 வரைக்கும் போகிறது ஒரு ட்ரெண்டிங் டே, S1லேருந்தே கீழே ட்ரெண்ட் ஆகிறது ஒரு ட்ரெண்டிங் டே, R1 தாண்டி மேலே ப்ரைஸ் போய் ட்ரெண்ட் ஆகிறது ஒரு ட்ரெண்டிங் டே. இந்த 3 தான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் பொசிஷனலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மிகப்பெரிய கன்சால்டேஷன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இந்த மாதிரி கன்சல்டேஷன் வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னா அது கண்டிப்பாக பெரிய மூவாக இருக்கும். இது வந்து போன மாதத்தோட மந்த்லி சிபிஆர். நல்ல வேலையாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து விர்ஜின் சிபிஆர் ஆகலை. ஏன்னா உங்களுக்கு அந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்து அவன் தொட்டுட்டான், ஓகேங்களா. இல்லை விர்ஜின் சிபிஆர் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துருக்கும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை தூசு மாதிரி தாண்டிட்டு அவன் மேலே போகிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது. அண்ட் டெக்னிக்கலி எக்ஸ்பைரியில் தான் உங்களுக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு. அண்டு இன்னும் 2 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த்லி சிபிஆர் வந்து வேலிடாக தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த 2 நாளில் இது தாண்டப்படுறது. 2 நாள்னால் உங்களுக்கு என்ன இன்றைக்கி மட்டும்தான் உங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டே லீவு. அடுத்த 2ஆம் தேதி அன்றைக்கி புது மந்த்லி சிபிஆருங்கிறது வந்துடும். ஸோ பார்ப்போம் இந்த இன்றைக்கி மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் தாண்டுமா, இவ்வளோ தூரம் போவானா. இவ்வளோ தூரம் போகிறது அப்படிங்கிறது ஒரு 2% மூவ், 700 பாயிண்ட் மூவ், அது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் ஒரு 700 வரைக்கும் போவானா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே புல்லிஷாக தான் இருக்கேன். ஒரு ட்ரெண்டிங் டே வந்து நான் இன்றைக்கி எதிர்பார்க்குறேங்க. அதான் என்னோட இன்டர்பிரேஷனாக இருக்குது. இதுக்கு எல்லா குளோபல் சினாரியோஸுமே வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ட் உங்களுக்கு வந்து சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு நிமிஷம் இருங்க. சேம் ப்ரைஸ் ஆக்ஷனுங்க, நிஃப்டியில் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் தான். ஆனால் இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு சென்செக்ஸில் மீடியம் சிபிஆர் தான் வந்திருக்கு. மேபி உங்களுக்கு வந்து இது அசனிங்காக வந்திருக்கிறதுனால S1 ரிவர்சல், நம்ம நிஃப்டிக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, S1 ரிவர்சல் R1 ட்ரெண்டிங், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சிபிஆர் வந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த 3 ஆப்பர்ச்சுனிட்டி தான் சென்செக்ஸ்லையும் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க.
ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுலாம் பெரிய மேட்ரு கிடையாதுங்க. அதுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி ப்ராப்பராக வெளியே வரதான் மேட்ரு. அதனால் வந்து ஒரு நாளைக்கு 1 to 2% மட்டும் ரிஸ்க் எடுங்க. உங்களோட ரிவார்டையும் அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் லாங் டேர்மில் இன்ட்ராடேல உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா ரொம்ப ஈஸியாக சுலபமாக பொசிஷனல் ட்ரேடிங்லேயே உங்களால் வீக்லி 1 to 2% வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறையா பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.